சென்னை பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் சட்டப்படிப்பு படித்து வரும் தான்சன். இவர் 6ஆம் வகுப்பு பயிலும் போது ஏற்பட்ட விபத்தில் 2 கைகளை இழந்துள்ளார். கைகளை இழந்த போதிலும் தன்னம்பிக்கையுடன் இருந்து வருகிறார் தான்சன். இளங்கலை சட்டப்படிப்பை முடித்து முதுகலை சட்டப்படிப்பு படித்து வரும் தான்சன் யாருடைய உதவியும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்ல முனைப்பு காட்டி வெற்றி கண்டுள்ளார். 3 மாதங்களுக்கும் மேலாக ஓட்டுநர் பயிற்சி பெற்று வந்த தான்சன் தன் 2 கால்களால் காரை இயக்க கற்றுக்கொண்டு அண்மையில் முறையாக வாகன ஓட்டுநர் உரிமத்தை பெற்றுள்ளார். 10 வயசு இருக்கும்போது கரண்ட் ஷாக்கில் தான் இந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறமா அப்படியே ஸ்கூல் கண்டினியூ பண்ணிட்டு அவனுடைய எழுதுறதெல்லாம் அப்படியே எழுத ஆரம்பித்தேன். அப்படியே போயிட்டு இருந்தது. இந்த லைசன்ஸ் வாங்குற ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலுக்கு வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து லைசன்ஸ் ஈஸியாக வாங்கிட்டான். 18 வயசு ஆனவொடனே ஓட்டி வாங்கிட்டான். எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம எங்கேயா வெளியே போனாலுமே கஷ்டமாக இருக்கும். ஒரு பஸ்ஸில் ஏறுனா கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். டக்குனு கூட்டம் போனதுனா பிடிக்க முடியாது. நிறைய கஷ்டம் இருக்கும். அப்புறம் நம்ம வந்து என்னடா பண்ண யோசிக்கும் போது டக்குன்னு காரை வந்து ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன். நானுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஓட்டலாம்னு சொல்லிட்டு கார் வாங்கி கார்லேயே ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 3 மாதமாக ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். ஆர்டிஓ ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களுமே ஃபுல்லாக செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே உங்களெல்லாம் ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து இப்போ கொடுத்தாங்க. வாங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப அளவில்லாத சந்தோஷம். இவ்வளோ வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். இவ்வளோ வருஷம் நம்ம லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ட்ராவலுக்கு. இப்போ வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ஒரு இடத்துக்கு போக முடியும். நம்ம நினச்ச இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஃபேமிலியோட பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வாகனத்தை இயக்குவதற்கு ஏற்றாற்போல் காரில் வசதிகளை ஏற்படுத்தி கால்களால் கச்சிதமாக ஓட்டி பார்ப்போரை வியக்க வைத்துள்ளார் தான்சன். தனது குடும்பத்தினருடன் வெளியூர் சென்றிருந்த நேரத்தில் வாகனத்திற்கு அவதிப்பட்டு காத்திருந்ததாகவும் அன்று தோன்றிய இந்த கனவு தற்பொழுது நிறைவேறியிருப்பதாகவும் மகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார். நானும் ஒய்ஃபு பாப்பாலாம் வந்து லாங்காக போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் போயிட்டோம். வரும்போது வந்து பஸ் கிடைக்கல. ரோட்லேயே ரொம்ப நேரமாக நின்று ரொம்ப மிட் நைட் ஆயிடுச்சு. அப்புறமா ஒரு சின்ன யானையில் ஏறி வந்தோம். அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அதில் என்னடா அது நம்ம லைஃப் இப்படி இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது, இவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. நம்ம கண்டிப்பாக அதாவது பண்ணியே ஆகணும். நம்மளுடைய மொபிலிட்டி நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப உந்துதலாக இருந்தது. நம்ம ஓட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்தது. ஸோ அதுதான் சொல்கிறேன். தான்சனுக்கு ஏற்ப காரின் வடிவமைப்பை மாற்றி தானியங்கி கியர் முறையை கையாளும்படி அறிவுறுத்தப்பட்டது. அந்த அறிவுரையை பின்பற்றியதை அடுத்து 2 கைகளையும் இழந்த நிலையில் கால்களால் வாகனம் ஓட்டி ஓட்டுநர் உரிமம் பெற்ற தமிழ்நாட்டின் முதல் நபர் என்ற சாதனையை படைத்துள்ளார் தான்சன். மேலும் இந்திய அளவில் 3வது நபராக இச்சாதனையை அவர் புரிந்துள்ளார். தனது கை மூட்டுகளின் மூலம் ஸ்டியரிங்கை பிடித்து லாவகமாக கார் ஓட்டுகிறார் தான்சன். கார் கதவை திறப்பது, சீட் பெல்ட்டை போடுவது, அவசர நேரத்தில் உடனடியாக பிரேக் போடுவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் அவருக்கு கற்றுத்தரப்பட்டுள்ளன. 3 மாத தீவிர கண்காணிப்பு மற்றும் பயிற்சியின் பலனாக ஓட்டுநர் உரிமம் வாங்கும் கனவு நனவாகியுள்ளதாக நிகழ்கிறார் தான்சன். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற திருக்குறளின் வடிவில் தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் எடுத்துக்காட்டாய் திகழும் தான்சன் ரியல் ஹீரோதான். கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் வேலவன் மற்றும் பாஸ்கருடன் செய்தியாளர் மீனா.